கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாய் உனக்கு செய்ய ஒருவனும் ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நாம் தொடர்ந்து எசேக்கியேல் தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே 16ஆம் அதிகாரம். இது மிக நீளமான ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 500வது வருஷத்திலிருந்து 400வது வருஷம் வரை. அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு 1வது வருஷத்திலிருந்து இப்போ 2025 ஆகிறது. ஆனா அதுபோல இயேசு கிறிஸ்து 1, 2, 3 சொல்லி 4000 ஆண்டுகள் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுடைய படைப்பின் ஆரம்ப கட்டத்துக்குள் அது கொண்டு போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். எருசலேமில் அருவருப்பதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேமில் அருவருப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. சப்ஜெக்ட் ஒண்ணுதான். என்ன அருவருப்புனா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனையும் நியாயப்பிரமாணத்தையும் மறந்து விட்டார்கள். மறந்து பிரஜாதிகளுடைய விக்கிரகங்களை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய சடங்காச்சாரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறார்கள். அதுதான் அருவருப்பு. அப்போ ஆண்டவர் எருசலேம் மக்களை குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த எருசலேம் என்பது எபூசியரின் ராஜ்யத்தின் உட்பட்டதாக இருந்தது. எபூசிய ஜனங்கள் அதில் இருந்தார்கள். பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் குடியிருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்தரிக்கிற பொழுது மற்ற 7 விதமான பலச்ச ஜாதிகளை முறியடித்து அவற்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த எருசலேம். இந்த எருசலேம் விக்கிரகாராதனை ஜனங்கள் குடியிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இல்லை. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்கள் தான் குடியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் விக்கிரக ஆராதனைக்குள் கடந்து போனபடினாலே கர்த்தரை மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆகவே அந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் மக்களை மணவாட்டியாகவும் ஆண்டவர் தன்னை மணவாளனாகவும் நினைத்து ஒரு உருவகப்படுத்தி இந்த காரியத்தை எசேக்கியேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்கள் பூர்வ குடி அந்த இடத்துல இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. அந்த பாரம்பரியத்தில் அவர்களுக்குள்ள இடம்தான். இவர்கள் ஒருவேளை 12 கோத்திரத்துக்கு 12 பிள்ளைகளை
யாக்கோபு பெற்றெடுத்தான். ஆனா அவங்க மனைவி எல்லாம் அந்த இடத்துல உள்ள பெண்மணிகள் தான். எமோரி இனத்தைச் சேர்ந்தவர்கள், எபூசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் துணைவியாராக சேர்க்கப்பட்டுதான் இஸ்ரேல் ஜனமாக மாறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உன் பிறப்பின் வருத்தமானது என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமானதுக்கு தனிநாள் குளிப்பாட்டப்படவில்லை, உப்பால் அந்நீர் சுத்திகரிக்கப்படவில்லை, துணியில் சுற்றப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது எந்த கோணத்தில் இருக்கும்? அது உடம்புல ரத்தமும் ஜலமும் இருக்கக்கூடும். அதை சுத்திகரிக்கப்படவில்லை, அது உப்பால் சுத்தப்படுத்தப்படவில்லை, அது துடைத்து சுத்தப்படுத்தி அதை துணிகளால் சுற்றப்படவில்லை. இது ஒரு முறைமை. அல்லேலூயா. அப்படியெல்லாம் பண்ணாம இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் பார்த்து யாருமே அவர்களை சுத்தப்படுத்தவோ, அவர்களை பலப்படுத்தவோ, அவர்களை நல்ல ஆசீர்வாதமான ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வரவோ அங்கே முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் தான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை சீர்படுத்தும்படியாக, அவர்களை சரியான விதத்தில் கவனித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் ஒருவருடைய கண் அவர்கள் மேல் பட்டது, மற்ற யாருடைய கண்களோ படவில்லை. அல்லேலூயா. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்துரு என்று, ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்துரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரம் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதி ஆனாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது, ஆனால் நீ நிர்வாணமும் அம்மனமாயிருந்தாய். அப்ப கர்த்தருடைய கண் அந்த ஜனங்கள் மேல் பட்டு அவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவர்களை கர்த்தர் வாழ வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை வாழ வைத்தார், வளர வைத்தார், பெருக வைத்தார். ஆனா இங்க பார்க்கிறோம், ஆவிக்குரிய ஜீவியத்துல அவர்கள் இன்னும் வரவில்லை. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தையோ ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார், அவர்களை மேன்மைப்படுத்தினார், அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன் அருகே கடந்து போனபோது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அல்லேலூயா. அப்போ வெறுமையும் பாழுமாய் கிடந்த உன்னை நான் சுத்தப்படுத்தி உன்னை வளர்த்து உன்னை ஆசீர்வதித்து நீ நிர்வாணமாய் இருந்தாய். உனக்கு தெய்வம் இல்லை, உனக்கு ஒரு மேன்மை இல்லை, உனக்கு ஒரு உயர்வும் இல்லை. நான் உன்னை ரட்சித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தன்னுடைய ஆடைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை தன்னுடையவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பின் உடை, ரட்சிக்கப்படாத ஜனங்களாய் இருந்த எருசலேம் குடிகள், எருசலேம் வாசிகள், இஸ்ரவேல் யூத ஜனங்கள், ஆண்டவர் கர்த்தர் அவர்களை ரட்சித்தார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இப்படி அவர்கள் என்னுடையவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி அவர்கள் ரட்சிப்புக்குள் வலியுறுத்தி, நான் தான் உங்கள் கடவுள், என் சொல்படி நீங்கள் கேட்க வேண்டும், உங்களை உருவாக்கினவர் நான் தான், உங்களை விதமாய் நடத்துகிற ஜனம் நான் தான். ஆபிரகாம் அழைத்து, யாக்கோபை அழைத்து, ஈசாக்கை அழைத்து இவர்கள் மூலமாய் உங்களை உற்பத்தி பண்ணது நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் அறிவித்து, என்னுடைய கட்டளை நியமனையை கை கொள்ள வேண்டும், என்னுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளுகிற பொழுது நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி மோசே மூலமாக, ஆரோன் மூலமாக அங்கு ஆசரிப்பு குலத்தை ஏற்படுத்தி அங்கே பிரமாணங்களை கொடுத்து கட்டளைகளை கொடுத்து தேசத்தை பங்கிட்டு அவர்களை இளமாய் தேசமாய் உருவாக்கின கர்த்தர். அல்லேலூயா. நீ என்னுடையவளாய் இருந்தாய். அந்த தேசம் ஆண்டவருடைய தேசமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை ரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையானை உனக்கு உடுத்தி சாய்ந்திருந்த பாதரட்சியை உனக்கு தைத்து கட்ட மெல்லிய புடவையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வை உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கையிலே கடகங்களை உன் கழுத்தில் சரப்பொழியும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும்
உன் காதுகளில் காதலியையும் உன் தலையில் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையாளையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் கேரையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சாக்கியத்தையும் பெற்றாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை விதவிதமாக அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு விதவிதமான ஆடைகள், சித்திர தையல் ஆடை, மெல்லிய ஆடை. அங்க சாப்பாடு பார்த்தா மாவு, தேன், நெய் சாப்பிட்டு நல்ல கொழுகுழுன்னு ஆக்கிட்டார். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வதிச்சிட்டார். ஏன்னா ஆண்டவருடைய கட்டளையோ ஆண்டவர் இந்த ஜனங்களை அறிந்து அவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், அவருக்கு பலியிட ஆரம்பித்தார்கள், அவரை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார்கள், அவருக்கு உடன்படிக்கை பெட்டியை கொடுத்தார். இவ்விதமான இந்த ஜனங்களை சகல விதத்திலும் ஆகாரத்தினாலும் ஆசீர்வதித்தார், தேசத்தையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இஸ்ரேல் ராஜாவாக சவுல் ராஜா, முதல் ராஜா, அடுத்தது தாவீது, அடுத்தது சாலமோன், இப்படி மென்மையாய் கர்த்தர் மாற்றினார். ராஜாக்களை கொண்டு ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நீயோ வென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிபோக்குகளை உனக்கு நேர்பட்ட யாவரோடு வேசித்தனம் பண்ணி உன் வஸ்திரங்கள் சிலவற்றை எடுத்து பலவர்ண ஜோடிப்பான மேடையை உனக்கு உண்டாக்கி அவையுமே வேசித்தனம் பண்ணினாய். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததில்லை, சம்பவிப்பதும் இல்லை. நான் உனக்கு கொடுக்க என் பொன்னும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை எடுத்து உனக்கு ஆண் சுரூபங்களை உண்டாக்கி அவையோடு வேசித்தனம் பண்ணி உன் சித்திர தையாடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூபவர்க்கத்தையும் அவையுமே படைத்து நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த வெள்ளிய மாவையும் நெய்யையும் தேடி அவையில் உள்ள கை வாசனையாய் படைத்தாய். காரியம் இப்படி ஆயிற்று என்று கற்ற ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு மேன்மையாய் கொடுத்த சித்திர தையலாடை, மெல்லிய உடை, நெய், மாவு, தேன், இப்படி நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணிட்ட? வழிபோக்கனுக்கு கொடுத்து விட்டாய். வழிபோக்கன் உன் வீட்டு பக்கம் எவனாவது வருவான், அவனை பார்த்து மயங்கி அவன் வழியில் நீ போயிட்ட. நான் உனக்கு கொடுத்த மேன்மை எல்லாம் நீ விக்கிரகங்களை உண்டு பண்ணி ஆண் சுரூபங்களை உண்டு பண்ணி விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்ட. எவனோ ஒருத்தர் வந்து ஏதோ சொன்னதற்காக நீங்க அப்படி செஞ்சா காரியம் வாய்க்காது, இப்படி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், ஏதோ சொன்ன குறி சொல்லுதல் ஆவி, இல்ல ஒரு கண்ட தீர்க்க தரிசனம், அதை நம்பி நீ என்ன பண்ணிட்ட? ஆண்டவருடைய காரியத்தை விட்டு விட்டாய். நீ உனக்கு சுரூபங்களை உண்டு பண்ணினாய். அது மரங்கள், ஆலமர, அரச மரம் என்று சொல்லி சுற்றி அதனை நீ கடந்து விட்டாய். உன் விக்கிரத்தை தூக்கி அதில் வைத்து அதில் உனக்கு நான் கொடுத்த காரியத்தெல்லாம் கொடுத்து விட்டாய். அல்லேலூயா. நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ விக்கிரகத்தை கொடுத்து விட்டாய். அப்படிதான் இந்தியாவில் நடக்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மலை செழிப்பை கொடுத்தார், பயிரை விளைய செய்தார், பொன்னை விளைய செய்தார், எல்லா விளைச்சலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஜனங்கள் யார்கிட்ட கொண்டு கொடுக்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு. ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த ஆசீர்வாதத்தை விக்கிரகத்துக்கு போய் படைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை கர்த்தர் கண்டிக்கிறார். அல்லேலூயா. இதே மாதிரி மக்களாய் மாறி போன இஸ்ரவேல் யுக ஜனங்களை தான் ஆண்டவர் அடித்து கண்டித்து நொறுக்கினார். அல்லேலூயா. 4 விதமான அக்கினிகளை அனுப்பி, ஆயுதங்களை அனுப்பி, அவர்களை சின்னாபின்னப்படுத்தி, அவர்களை பரவு நேர்வழிப்படுத்தி, அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து, அல்லேலூயா, ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்து திருத்துவார்கள். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அந்த அடி தாங்காம அவர்கள் படித்து நல்ல நிலைக்கு வருவார்கள். ஆனா சும்மாவே போக்காடா விட்ட பிள்ளைகள் வந்து பொறுக்கியா மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நல்ல ஆசிரியராக இருந்து ஜனங்களை திருத்த பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எனக்கு பெற்ற உன் குமாரத்தை எடுத்து அவர்களை அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய். நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீக்கிடக்க பண்ண ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்தாய். நீ உன் எல்லா அருவருப்புகளில் வேசித்தனங்கள் நடக்கும் போது நிர்வாணமும் அம்பலமாய் இருந்ததும் உன் ரத்தத்தில் மிதிக்கப்பட்ட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறுவதி நாட்களை நினையாமல் போனாய். ஐயோ உனக்கு ஐயோ!
என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த பொல்லாப்புகள் எல்லாம் தவிர நீ உனக்கு மண்டபங்களை கட்டி உனக்கு சகல வீதிகளிலும் உயர்ந்த மேடைகளை உண்டு பண்ணினாய். நீ சகல வழி முகனையிலும் உன் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகை அருவருப்பாக்கி வழிப்போக்கர் யாவருக்கும் உன் காலையை விரித்து உன் வேசித்தனங்களை தொல்லாய் பெருக பண்ணி சதை பெருத்த உன் அயல் தேசத்தராகிய ஈர்த்திய புத்திரோட வேசித்தனம் பண்ணி எனக்கு கோபம் உண்டாக்கும்படி உன் வேசித்தனங்களை பெருக பண்ணினாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் குமாரன் குமாரத்தையும் கொண்டு போய் தீக்கடக்க பண்றது, அவர்களை பலியிடுவது. இப்படி பலினா ரெண்டு உண்மை, நேச்சுரலா பலிட்டுருவாங்க. அடுத்தது ரட்சிக்கப்படாத தன்மைக்குள்ள சென்று அவர்களை நரகத்துக்கு பிள்ளைகளை நடத்தி விடுவார்கள். ஆண்டவர் பக்கமாய் வந்து அவரை கர்த்தருக்குள் நடத்தாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாமல் பிள்ளைகளை கொண்டு போய் விக்கிரங்களுக்கு கொண்டு வைத்து அவர்களை நரகத்துக்கு தான் நடத்தி விடுவது ஒரு அழிவு, பிள்ளைகளுடைய அழிவு. அடுத்தாய் பார்த்தால் விக்கிரகத்துக்கு தீக்கடக்கப்படுவதும் அங்கே சென்று அவர்களை பலியிடுவதுமாக இப்படிப்பட்ட காரியத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய துணிந்தார்கள். அல்லேலூயா. நீங்க போன இடலாம் போய் நீ உபச்சாரம் பண்ணி விட்டாய், நீ அந்நிய தேவனை நமஸ்கரித்து விட்டாய், நீ என்னை விட்டு சோரம் போய் விட்டாய், உனக்கு எதெல்லாம் அழகா தெரிஞ்சதோ அங்கெல்லாம் நீ மயங்கி போன, அழகா தெரிஞ்சதெல்லாம் மயங்கி போன. அப்படிப்பட்ட காரியத்தை அல்லேலூயா ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் வருவதற்கு ஏதுவான சூழ்நிலை எதுவோ அதுபோல ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் ஜனங்கள் வந்து ஆண்டவரை தவிர யாரையும் நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாது, ஆண்டவரை தான் சேவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை மறந்து ஜனங்கள் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணி அவர்கள் விக்கிரகத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை விக்கிரகங்கள் கொடுத்து அவர்கள் சந்தோஷப்பட்டா ஆண்டவருக்கு அது மகா கோபமாய் இருந்தது. அல்லேலூயா. இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறிக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்டவன் பகையாளிகளாகிய பெலிஸ்தருடைய குமாரத்தில் இச்சைக்கு உன்னை ஒப்புக் கொடுத்தேன். நீ திருப்தி அடையாதினால் அசூரிய புத்திரோடு வேசித்தனம் பண்ணினாய். அவருடைய வேசித்தனம் பண்ணி நீ திருப்தி அடையவில்லை. நீ கானான் தேசத்திலே செய்த வேசித்தனத்தை கல்தேயர் மற்றும் எட்டச் செய்த ஆதினாலும் நீ திருப்தி அடையாமல் போனாய். வெட்கங்கெட்ட வேசியின் கிரிகளாகிய இவையெல்லாம் நீ செய்து. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா போஜனத்தை குறிக்கி சாப்பாடு பஞ்சம், ஒரு அரை பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புகிறார். சாப்பாடுடைய திருப்தியா சாப்பிட்டது போக இப்ப தேடி தேடி சாப்பிட வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. போஜனத்தை குறுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்னா எதுக்கு போஜனம் சாப்பாடு குறையுதுன்னு சொல்லி இன்னும் போய் எகிப்தியரோடு அசிரியரோடு கல்தையரோடு உடன்படிக்கை பண்ணி அவர்கள் நமஸ்கரிக்கிற தெய்வங்களை இவர்கள் நமஸ்கரித்து அதனால பண்ட பலகாரம் தங்களுக்கு வரும்படியாக, உலக ஆசீர்வாதம் தங்களுக்கு வரும்படியாக, ஆகாய திரட்சி தங்களுக்கு வரும்படியான ஒரு கிரியையை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட அது கிறிஸ்தவ நாடுகளிலே, வெள்ளைக்கார நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை கர்த்தராய் ஆசீர்வதித்த பொழுது அவர் கிழக்கத்திய நாடுகளுக்கு தங்கள் ஆகாரத்தை கொடுத்து ஊழியத்தை வளர்த்தார்கள். ஊழியத்தை வளர்த்தெடுக்கிற காலத்தில் அவர்களுக்குள் வழிப்போக்கர் போல இங்க ரட்சிக்கப்படாத முகமதியர்களோ இந்துக்களோ புத்திஸ்டுகளோ கம்யூனிஸ்டுகளோ இப்படி உதவாக்கரையெல்லாம் அங்க போய் இவர்கள் பிசினஸ் பண்ணுவதற்காக இந்த நாடுகளை தங்கள் பொருட்களை உற்பத்தி பண்ணி இங்க நல்ல மார்க்கெட் இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் பிசினஸ் பண்ணுவதற்காக இந்த ரட்சிக்கப்படாத இந்த விக்கிரத்தை நமஸ்கிற ஜனங்கள் உள்ள போய்
அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள். இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வெள்ளைக்கார கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் இன்னைக்கு கொள்ளைக்கார நாடுகளாய் விட்டது. அவர்கள் போஜனம் குறைகிறது. ஏன் போஜனம் குறைகிறது? அப்ப பிசினஸ் கூட்டணும்னு சொல்லி இவர்களை கொண்டு அங்கே வச்சு இவர்களை வைத்து இங்கே பிசினஸ் பண்ணி இப்படி அந்த நாட்டிலே ஒரு விசுவாச துரோகம் நடக்குது. ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்து ஒரு ரட்சிக்கப்படாத பெரிய நிலைக்கு வந்து விடுகிறான். அங்கே வெள்ளைக்காரர்கள் கொள்ளை போகக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது தேசம். அவர்கள் உண்மையான தெய்வத்தை அங்கே தாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை மறந்து ஆலயத்துக்கு செல்லாம ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, பேர் கிறிஸ்தவராக இருக்கிறபடினாலே, அந்த காரில் ஆண்டவருடைய மனதை புரிந்து கொள்ளாதனாலே அவர்கள் ஆகார திரட்சியை உண்டு பண்ணும்படியாக தாங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்ன வழி என்று சொல்லி விக்கிரக ஆராதனைக்காரர்களை தங்கள் நாடுகளை குடியேற அனுமதிக்கிறார்கள். இவர்கள் விக்கிரகத்தை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை பார்த்து, நாங்கள் உங்களை விட சிறந்தவர்கள், எங்கிட்ட என்ன இருக்கு? பணம் இருக்கு, நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம். இவர்கள் மலை போல இருப்பதினாலே அவர்கள் மயங்கி தங்கள் விசுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாய் இது இருக்கு. ஒரு உதாரணம், அல்லேலூயா. அன்னைக்கு நடந்த ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உள்ள வரலாற்றோடு சம்பந்தப்படுத்துகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு காரியம் விளங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 30ஆம் வசனம். வெட்கங்கெட்ட வேசியின் கீழாக இவ்வளவு நீ செய்து சகல வழி முகனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கிறபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்க என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதினால் நீ வேசியை போல இராமல் தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற விபச்சார ஸ்திரியை போல இருக்கிறாய். எல்லா வேசிகளுக்கும் பணைகள் கொடுக்கிறார்கள். நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறமிருந்து உன்னிடத்துக்கு வேசித்தனம் செய்ய வரும்படி அவர்களுக்கெல்லாம் நீயே பணையம் கொடுத்து அவர்களுடைய வெகுமதிகளை தருகிறாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் நடக்கும். வேசித்தனம். யூதாவை குறித்து பார்க்கும் போது, யூதா தன்னுடைய மனைவி இழந்த பொழுது தான் வேசி இடத்துல போய் இன்பம் காணும்படி அவன் கடந்து போனபோது ஒரு மருமகளை அங்கே வேசி போல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப மருமகிட்ட, நான் உங்களிடத்தில் சேர்ந்தா என்ன தருவீர் என்று கேட்டபொழுது, நான் நல்ல ஆடு தாரேன், நல்ல கொழுத்த ஆடு உனக்கு பணையமா தாரேன்னு சொல்றான் யூதா. சரின்னு சொல்லி அவர்கள் சேர்ந்து குழந்தையை பெற்று எடுத்து பிற என்ன நடந்துன்னு பார்க்கும்போது சொந்த மருமகளை அவன் ரேப் பண்ணிட்டான். அல்லேலூயா. அவள் குழந்தை பெற்றெடுக்க குழந்தை அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டால் அதுக்கு பிறகு யூதா விசாரிக்கிறான், நீ எப்படி கர்ப்பவதியானா என்று விசாரிக்கிற பொழுது, நீதான் அதுக்கு காரணம். அல்லேலூயா. என்னை ஏமாத்திட்ட, உன் கடைக்குட்டி பையனை திருமணம் முடிச்சுட்டாருன்னு திருமணம் முடிச்சுட்டார்ல. அல்லேலூயா. அதனால உன் உடன்படிக்கை உன் உறுதியை நீ உன் பிரமாணத்தை நீ இழந்து விட்டபடி நான் இப்படி செய்ய வேண்டியதாயிட்டு அவன் சொல்லிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப பழையம்னா என்னது? பேசிட்ட போனா அவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுத்தான்? ஆட்டுக்குட்டி ஆடுகளை கொடுத்தான், வாக்கு கொடுத்தான். அவன் இல்ல அப்ப ஆடு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை சாவி எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டான், சாவி கொத்தெல்லாம் கொடுத்துட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேசித்தனம் பண்ண போனா அங்கிருந்து வாங்காம நீ வேசித்தனம் பண்ணதுக்கு உன் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு வேசித்தனம் பண்ற. அல்லேலூயா. அதுலயும் ஒரு குற்றச்சாட்டு ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. இப்ப எல்லாம் வேசித்தனம் பண்ணுகிறார்கள். வெள்ளைக்கார நாடுகள் இன்னைக்கு கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ நாடுகள் இவர்கள் போய் வேசித்தனம் பண்ணுவதற்கு அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள். இவன் வேசித்தனம் பண்ணுவதற்கு அவர்கள் இவர்களோடு வேசித்தனம் பண்ணுவதற்கு இவர்களுக்கு அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் அதோட சம்பந்தப்படுகிற அப்படின்னா இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேற ஸ்திரீகளின் வேசித்தனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வேசித்தனம் பண்ண அவர்கள் உன்னை பின் செல்ல மாட்டார்கள். பணையம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணையம் கொடுக்கிறபடியால் நீ செய்வது விபரீதம். அல்லேலூயா. அன்னைக்கே ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது விபரீதம். ஆசிய நாட்டு கிறிஸ்தவர்கள், ஆப்பிரிக்க நாட்டு கிறிஸ்தவர்கள், இன்னும்
இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேஷன் கண்ட்ரிஸ், கிறிஸ்தவ நாடுகள் எப்படி கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. இங்குள்ள விக்கிரக ஆராதனை கொண்டு போகிறார்கள். இங்குள்ள என்னமோ பெரிய ஆராய்ச்சி என்று சொல்லி இவர்களை அங்கு வேலைக்கு அமர்த்தி அங்குள்ள பணம் எல்லாம் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் தவியாய் தவிக்கிறார்கள். எங்க பணம் போச்சு, எங்க பணம் போச்சு, நாங்கள் நஷ்டப்படுகிறோமே என்று இப்பொழுது துடிக்கிறார்கள். வேதனை, வெட்கக்கேடு. இது விபரீதம். ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா சொன்னாரு, நீ வேசித்தனம் பண்ணி நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நான் உன் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை விக்கிரக்காரனோடு நீ சம்பந்தப்படுத்தி இழந்து கொண்டிருக்கிறாய். இது விபரீதம் என்று அன்றே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் தவிக்கிறார்கள். வந்தவர்கள் எப்படி அனுப்புவது என்று சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனுப்ப வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம தான் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடினாலும் நீ உன் காம விகாரிகளோடும் அருவருப்பாகிய உன் நரகலான விக்கிரங்களோடு வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் ரத்தத்தை படைத்ததினால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினால் இதோ நீ சம்போகம் பண்ணின உன் எல்லா காம விகாரிகளையும் நீ நேசித்த யாவரை நீ பகைத்திருக்கிற அனைவரோடும் நான் கூடி வரச் செய்து சுற்றிலிருந்து அவர்களை உனக்கு விரோதமாய் சேர்த்து அவர்கள் உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து விபச்சாரிகளையும் ரத்தம் சிந்தினவர்களையும் நியாயம் தீர்க்கிறபடியே உன்னை நியாயம் தீர்த்து உக்கிரத்தோடு எரிச்சலோடும் ரத்த பழி உன் பேர் சுமத்தி உன்னை அவர்கள் மடியில் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன் மண்டபங்களை இடித்து உன் மேடைகளை தகர்த்து போட்டு உன் வஸ்திரங்களை உரித்து உன் சிங்கார ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு உன்னை அம்மனோ நிர்மாணமாய் விட்டு போய் உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உன்னை கல்லெறிந்து உன்னை தங்கள் பட்டயங்களால் குத்தி போட்டு உன் வீடுகளை அக்கினியால் சுட்டரித்து அநேக ஸ்திரீகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை நியாயத்தீர்ப்புகளை செய்வார்கள். உன் வேசித்தனத்தை ஒழிய பண்ணுவே, நீ பணயம் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்க போகுது? அன்னைக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் செய்த பாவத்தின் நிமித்தமாக யாரெல்லாம் அவர்கள் நேசித்தார்களோ, எந்த விக்கிரகத்தை வணங்குற கூட்டத்தை அவர்கள் நேசித்தார்களோ, அந்த விக்கிரகத்தை வணங்குற ஜனங்கள்லாம் இப்ப எதிரி ஆயிட்டாங்க. எதிரியாகி இவங்க மேல பாய்ந்து, யூத இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பாய்ந்து அவர்கள் கட்டியிருந்த மண்டபம் எல்லா விக்கிரகம் எல்லாத்தையும் சுட்டெரித்து சாம்பலாக்கி அவர்களை கொலை செய்து அவர்களை கொள்ளையடித்து அவர்களை உரிந்து போட்டு விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது தவியாய் தவிக்கிறார்கள். அப்பதான் புத்தி வருது. அவங்க என்ன வருது? புத்தி வருது. இனி பணயம் கொடுக்க கூடாது. இல்லையா? மத புத்தி. நம்ம வேசித்தனம் பண்ற கிரியையில நம்ம பணயம் கொடுத்து செஞ்சோம்னா இப்படி ஆண்டவர் தண்டிக்காரே என்று சொல்லி அவருக்கு ஒரு புத்தி ஆண்டவர் கொடுக்கிறார். இல்லையா? அதான் வெள்ளைக்கார நாடுகள், இப்போ கிறிஸ்தவ நாடுகள்லாம் இப்போ புத்தியை அடைகிறது. அமெரிக்கா மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கு. மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் உஷார் ஆகல. ஏன்னா பேசாம பிசினஸ் பண்ணதுக்கு ஏதுவா இருக்கு. இப்படியே போய் சேர்ந்துட்டோம்னா நல்லது நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆனா என்ன நடக்க போதுனா, போனவர்கள் சும்மா போகல, இவர்கள் எழுப்பி அவர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தேசத்துல பெரிய ஒரு சூழ்நிலை வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் அவர் எச்சரிக்க வேண்டும். ஆண்டவர் எச்சரித்து திருத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆரப்பணி இனி கோபமாயிராமல் அமருவேன். நீ உன் இளவயது நாட்களை நினையாமல் இவை எல்லாவற்றினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கிறபடினால் இதோ நான் உன் வழியில் பலனை உன் தலையின்மை சுமர பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இனி உன் எல்லா அருவருப்பினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய். இதோ பலமுறை சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பலமுறை சொல்லுவார்கள். நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள், நீ தங்கள் புருஷனையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரி, உங்கள் தாய் ஏத்தித்தி, உன் தகப்பன் எமோரியன்,
உன் இடதுபுறத்திலே நானும் தன் குமார்த்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை, உன் வலதுபுறத்திலே தானும் தன் குமார்த்திகளுமாய் குடியிருந்த உன் சோதம் உன் தங்கை. ஆகிலும் நீ அவருடைய மார்க்கம் நடவாமலும் அவருடைய அருள்பொழில் செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளையும் அவர்களை பார்க்கலும் கேடாய் நடந்தாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். அங்கே எருசலேம் குடிகள் இருக்கிறார்கள், அங்கே சோதம் இருக்கிறார்கள், அங்கே சமாரியா பட்டணம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாரியா, எருசலேம் சகோதரிகள், இங்கே தமக்கை, இங்கே தங்கை என்று சொல்லப்பட்டிருக்கு. சோதம் குமார பட்டணத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு பொல்லாத ஜனங்களாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் பிசாசினாலே ஏவப்பட்டு அங்கே விபச்சாரங்களோ ஹோமோசெக்சுவலோ லெஸ்பியன்களோ இப்படி அவர்கள் பயங்கரமான ஒரு பாவத்துக்குள்ள போய் அங்கே கர்த்தர் ஆபிரகாமத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை அந்த சூழ்நிலை மாறினது. அல்லேலூயா. ஆகவே சமாரியா நாட்டுக்காரர்கள் இஸ்ரேல் ஜனங்கள், எருசலேம் நாட்டுக்காரர்கள் யூத ஜனங்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து சோதம் குமர போல பக்கத்து நாடுகளோடு மிஞ்சி அவர்கள் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்படாத பாவிகள். அந்த பாவமான ஜனத்தை விட இவர்கள் மேற்கொண்டு ஆண்டவரை கட்டளையை பெற்றவர்கள் மீறி செயல்படுகிறதா ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீ உன் குமாரத்திலும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதமும் அவருடைய குமாரத்திலும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்ல என்று கர்த்தர் ஆண்டவர் குறைக்கிறார். அல்லேலூயா. சோதம் உள்ள பாவத்தை விட சமாரியா எருசலேம் பாவம் அதிகமாகிவிட்டது. சோதமுள்ள பாவம், ரட்சிக்கப்படாத ஜனங்களா இந்த சோதமுடைய பாவம் கம்மியாயிற்று. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய பாவம் அவங்களை விட அதிகமாயிற்று. அல்லேலூயா. அப்ப நான் ஒண்ணு ஆவிக்குரிய ரகசியம் ஒண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ விக்கிரக ஆராதனை சேவிக்கிற ஜனங்கள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சாத்தான் ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய் பாவம் செய்ய தூண்ட மாட்டான். ஒரு விக்கிரகாரன் போய் ஒரு கொடுமையான பாவம் செய்யும்படி தூண்ட மாட்டான். ஆனா கிறிஸ்தவ ஜனங்களை சாத்தா வந்து கொடுமையான பாவங்களை செய்யும்படியாக அவன் தூண்டிக் கொண்டிருக்கிறான். அதற்கு இடம் கொடுக்கிறார்கள். இடம் கொடுத்து மீறலடைந்து அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். வியாதினால, ஆக்சிடென்டால, கொலையினால, தற்கொலையினால இப்படி பல விதத்தில் தண்டிக்கப்படுகிறார். இதெல்லாம் பேப்பர்ல எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்ப விக்கிரகாராதனை செய்கிறவர்கள் சாத்தானால் நல்லவர்கள் போல காட்டப்படுகிறார்கள். ஆனா கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகிட்ட வந்து சத்துரு எதிராளியானவன் அவர்களை பிடுங்கி அவர்களை ஒன்றுமில்லாக்கி அவரை துன்மார்க்க ஜீவியை செய்ய வைத்து அவரை பாவம் செய்ய வைத்து அவர்களை கோரமான வழியிலே கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. சோதமை காட்டிலும் சமாரியா நாட்டுக்காரர்களும் எருசலேம் நாட்டுக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதிகமாய் பாவம் செய்கிறார்கள் என்று ஆண்டவர் கண்டுபிடித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ கருவும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோவும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகள் அவளிடத்தில் அவர் குமாரத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவன் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். அல்லேலூயா. இன்னொரு காரியம், ஆண்டவர் பிள்ளைகள் சிறுமையும் எளிமையுமானவர்கிட்ட போய் அவர்களை பலப்படுத்த வேண்டும். இப்ப ஊழிய பாதை அப்படிதான். எல்லா ஆசீர்வாதமான இடத்தை பார்த்து போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான இடத்தை பார்த்து போய் அங்க போய் உட்கார்ந்துக்கிறோம். அல்லேலூயா. இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு காரியம். ஆசீர்வாதம் எங்க இருக்கு, மேன்மை எங்க இருக்கு, கனம் எங்க இருக்கு என்று பார்க்கிறோம். இப்ப பணக்கார சபையில் இருக்கிறது. இந்த பணக்கார சபை என்ன செய்வது தெரியுமா? இந்த பணக்கார சபையோடு சேர்ந்து அவங்க ஐக்கியப்பட்டு தங்கள் ஆல்டரை மாற்றிக் கொள்கிறார்கள். இவன் அங்க போய் பிரசங்கம் பண்ண, அவன் இங்க வந்து பிரசங்கம் பண்ண, இவன் இங்க வந்து பிரசங்கம் பண்ண, அவன் அங்க போய் பிரசங்கம் பண்ண, இப்படி ஒரு மேட்டிமை. ஆனால் பாவப்பட்ட ஊழியர்கள் கொஞ்சம் ஆத்மா வச்சுக்கிட்டு எந்த ஐக்கியம் கொள்வதில்லை. அவர்களை ஒரு கூட்டத்துக்கு பயன்படுத்துவதற்கு ஆகாரம் கொடுத்து
அப்படி அனுப்பி விடுவது ஒரு வகை. இன்னும் பணக்கார விசுவாசிகளை ரட்சிப்புக்குள் வழிநடத்த தேடுகிறார்கள். அப்படி அல்ல. இங்க ஏழைகளும் பாவிலும் நிறைய பேர் இருக்காங்க, பாவப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. அவங்களோடு நாம சம்பந்தப்படுத்தி அவர்களை பலப்படுத்தணும். அவர்களோடு போய் சேர்ந்து அவங்களோட பாவம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவர்களை பலப்படுத்தி கர்த்தர் சமூகத்துல அவர்களை பலப்படுத்தணும். அப்படி பலப்படுத்தினாதான் ஆண்டு நம்மளை உயர்த்துவார். அப்படி பலப்படுத்தாம நாம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம்னா ஆண்டு நம்மளை உயர்த்த மாட்டார். ஒழித்து கட்டி விடுவேன் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. நீ உன் சகோதரியை பார்க்கிறோம் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவருப்புகளினாலும் அவர்களை நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணினாய். இப்போது உன் சகோதரிகளை குற்றவாளி என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கிற அருவருப்பாய் செய்த உன் பாவங்கள் நித்தம் உன் லட்சியை சுமந்து கொள். உன்னை பார்க்க அவர் நீதி உள்ளவர்கள். உன் சகோதரியை நீதி என்று விளங்க பண்ணின நீ வெட்கமடைந்து உன் லட்சியை சுமந்து கொள். நான் சோதமும் அவள் குமாரத்திகள் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும் சமாரியரையும் அவர் குமாரத்திகளையும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும் போது அவள் நடுவே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் லட்சியை சுமந்து நீ செய்த எல்லாவற்றிலும் வெட்கமடைவாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க பாவங்களை பார்க்கிறோம். சமாரியா எப்படி பாவம் செய்து, எருசலேம் எப்படி பாவம் செய்து, சோதம் எப்படி பாவம் செய்து. இப்ப எருசலேம் செய்த பாவத்தை விட பாதிதான் சமாரியா செய்து. இங்கே எருசலேமுடைய பாவத்தை விட சோதமுடைய பாவம் கம்மியா இருக்கு. அப்ப இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் எளியவர்களை பலப்படுத்த வேண்டும், எளியவர்களை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் லட்சியை சுமந்து நீ செய்த எல்லாவற்றிலும் வெட்கமடைவாய். உன் சகோதரியாகிய சோதமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீ உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். அல்லேலூயா, நல்ல வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு கண்டிச்சு இப்படி அவர்களை பேசி அவர்களை திட்டி அவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், எனக்கு விபச்சாரம் பண்ணினார் என்று சொல்லி அவர்களை கர்த்தர் அவர்களை கண்டித்து உரைத்த வார்த்தைகளை பார்த்தோம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முந்தின சீருக்கு உங்களை திரும்ப பண்ணுவேன். சோதோம் சகோதரிகளையும் முந்தின சீருக்கு திரும்ப பண்ணுவேன். எருசலேமையும் ஜனங்களையும் முந்தின சீருக்கு திரும்ப பண்ணுவேன். சமாரியாவையும் முந்தின சீருக்கு திரும்ப பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாருக்கு வார்த்தை உரைக்கிறாரோ கண்டிக்கிறாரோ, கண்டிச்சு விட்டு விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. கண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக கண்டிக்கிறார். அல்லேலூயா. நல்வழிப்படுத்துவதை கண்டித்து அவர்களை கரையேற்றுகிறார். மறுபடியும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகளும் அவரை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தரின் குமாரத்திகளும் அவமானம் பண்ணின போது உன் பொல்லாப்பு வெளியாயிற்று. அதற்கு முன் உன் கர்ப்பத்தின் நாளிலே உன் சகோதரியாகிய சோதமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்க மாட்டாய். உன் முறைகேட்டையும் உன் அருவருப்பை நீ சுமப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் அவனை அசட்டை பண்ணின நீ செய்வது போல் நான் உனக்கு செய்வேன். ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கை உனக்கு ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, முந்தின சீருக்கு திரும்ப பண்ணு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இப்பொழுது உள்ள சூழ்நிலையை சமாளிப்பது எப்படி? இப்பதான் கண்டிச்சிருக்கிறாரு, பாவத்தை கண்டிச்சிருக்கிறாரு. பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விளக்கணும்னா தேவனை அண்டிக் கொள்ளணும், தேவ வசனத்தை அண்டிக் கொள்ளணும், ஆண்டவருடைய காரியத்தை அண்டிக் கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் பக்கமாய் திரும்புவதற்கு ஒரு காலகட்டம் உண்டு. அல்லேலூயா. அந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த காலகட்டத்தில் நாம் அசதியா இருக்கக்கூடாது. கர்த்தர் கண்டித்து நாம மறுபடியும் சீர்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அந்த காலம் வரைக்கும் அமைதியாக கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா.
அந்த நேரத்தில் உடனே அற்புதம் நடக்கணும், உடனே ஆரோக்கியம் வந்துடணும், உடனே நல்லவனா மாறிடணும், உடனே பாவத்துட்டு ஓடி வந்துடணும், இல்லட்டா அந்த சாபத்தை கழிக்காம தீட்டை கழிக்காம அப்படி ஆண்டு ஒட்டிக்கணும் அப்படின்னு அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிற அவசரப்பட்டவங்க மறுபடியும் போய் பின்மாற்றத்தில் விழுந்து ஓடிடுவாங்க. கர்த்தர் கண்டித்த நாளிலிருந்து கர்த்தர் திரும்பதற்கு ஒரு காலகட்டத்தை நியமித்திருக்க. அந்த காலகட்டம் எப்பன்னு சொல்ல முடியாது. 1 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷமும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவன் நம்ம திருத்திக் கொண்டே இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவன் திருப்திப்படும் வரைக்கும் நம்மளை சிக்ஷிக்கிறார். அந்த சிக்ஷையின் காலத்தில் நாம் பொறுமையா இருந்து ஆண்டவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உயர்த்தப்படுவோம். இல்லாவிட்டால் பின்மாற்றம் அடைந்து ஆண்டவரை விட்டு ஓடக்கூடிய நிறைய ஜனங்களை பார்க்கிறோம். பின்மாற்றத்துல ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை. ஆகவே அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாம கர்த்தர் கண்டித்த நாளிலிருந்து, நம்ம பாவத்தை கண்டித்த நாளிலிருந்து, நம்ம சூழ்நிலை கண்டித்த நாளிலிருந்து, நம்ம வசனத்தை மீறி இருந்த காரியத்தை கண்டித்த நாளிலிருந்து கர்த்தரை அண்டிக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு உண்டு. அதுல ஆண்டவர்கிட்ட லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெபித்துக்கிட்டே இருக்கணும், சபைகளுக்கு சென்று கொண்டே இருக்கணும், ஆராதித்துக் கொண்டே இருக்கணும், மேன்மைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது உன் தமக்கையும் உன் தங்கைகளையும் சேர்த்துக் கொள்கையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமார்த்திலாய் கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை. உன்னுடைய உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் வாயை நீ திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. அப்போ உன் சகோதரிகள், உன் தங்கைகள், இவர்களெல்லாம் நிச்சயம், அதாவது நாடுகள், சகோதரினா சகோதரி நாடுகள், தங்கைனா தங்கை நாடுகள், சோதம் போன்ற தங்கை நாடுகள், இப்படி நாட்டாரெல்லாம் மனம் திரும்பி, அதுல ஜனங்கள்லாம் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் வரணும். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி நாணத்தினால். அல்லேலூயா. நாம் இப்படிலாம் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டேனே, இப்படிலாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து விட்டேனே, இப்படி விக்கிரகத்தில் போயிட்டு ஆண்டவர் உண்மையான கடவுளை விட்டுட்டு விக்கிரகத்தை சேவித்து விட்டேனே என்று நானே வெட்கமடைந்து நாம் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரணும். அப்படி சொல்லி ஆண்டவர் எருசலேம் மக்களை, சமாரியா மக்களை, சோதோம் மக்களை ஆண்டவர் தம் பக்கமாய் திரும்பும்படியாக, நீங்க மனசார அழுது, ஒரு பேதுரு மன்னங்கசந்து அழுது, ஆண்டவரே உம்மை மறுதலித்து விட்டேனே என்று மன்னங்கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட ஒட்டி கொண்டான். அதுபோல ஒட்டி கொள்ளணும். மன கடினப்பட்டு யூதாச மாதிரி பெயரக்கூடாது. இப்போ மனங்கசந்து அழுது, நான் இப்படி செஞ்சிட்டேன், இப்படி பாவம் செஞ்சிட்டேன், உங்களை காட்டி கொடுத்துட்டேன், உங்களை நான் மகிமைப்படுத்தல, கனப்படுத்தல, உங்களை நான் உயிரா நினைக்கல, என் உயிருக்கு பயந்துட்டேன் என்று சொல்லி வெட்கி நாணி மறுபடியும் ஆண்டவர் பக்கம் நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். இது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தருவாராக.